டிரைவராக இருக்கிற நிறைய பேர் காலையில் நம்மளும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டியூட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுப்போம். வச்ச அலாரமும் கரெக்டாக அடிக்குமா அடிக்காதன்ற பயத்திலே பாதி தூக்கம் போயிடும். இப்போ நைட்டு மணி 2 ஆகுது. நம்மளும் நீட்டாக குளிச்சுட்டு ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. 2 நாள் ட்ரிப்பு, அதனால தேவையான ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர் லொக்கேஷனுக்குமே ஆன் டைமில் ஆஜராயிட்டேன். வணக்கம் தம்பி, நம்ம வண்டியா? நாங்க தான் இந்த ஏரியாவோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். எப்ப டிரைவர், இந்த கார் நல்ல கண்டிஷனா தானே இருக்குது? 4 டயரும் நல்லா இருக்குதா? அண்ணே டாக்கிஷனு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குண்ணே. இல்ல உன் முடிய சரியில்லையே. நானே போய் செக் பண்றேன். ஏன்னா எங்க ஏரியா சனங்க பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். நம்மளுமே 4 வீலுக்கு எலும்பு சம்பளத்தை வச்சுட்டு பயணத்தை தொடங்கியாச்சு. இப்போ 2 நாள் ட்ரிப்பா நம்மளுமே எங்க போறோம்னா உசிலம்பட்டிக்கு தான் போறோம். இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி, அதனால அவங்க குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்க. நம்மளாம் தம்மா துண்டு வண்டி ஓட்டுறதுக்கே தடுமாறுறோம். இவங்களும் அசால்ட்டா உள்ள வண்டி எப்படிதான் ஓட்டுறாங்களோ தெரியல. ஆண்ட வகையில அப்படியே திருப்பரங்குன்றம் போயிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நானுமே கூட்டிட்டு வந்து திருப்பரங்குன்றத்துல இறக்கி விட்டேன். 6 படை வீடுகள்ல ஒன்றானதான் திருப்பரங்குன்றம். அதுவும் முதல் படை வீடு. வேலுண்டு வினை இல்லைன்னு வேண்டுதல போட்டுட்டு நானுமே வந்துட்டேன். எனக்குமே முருகனை ரொம்ப பிடிக்கும். திருப்பரங்குன்றத்துல இருந்து கிளம்பி நேரா கஸ்டமர் ஊரான சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே வானம் பார்த்த பூமியா தான் கிடந்துச்சு. மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ணுவாங்க போல. நம்மளுமே கஸ்டமரோட சொந்த ஊருக்கு வந்தாச்சு. கஸ்டமருமே சேஃபா இறக்கி விட்டாச்சு. இவங்களோட வீடுமே சின்ன தெருக்குள்ள இருக்கிறதால ஊருக்கு வெளியே நிறைய மரம் இருக்கும், நல்ல நிழலும் இருக்கும். அங்க போய் பார்க்கிங் போட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் நல்ல நிழலா பார்த்து ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நம்ம வண்டி பார்க்கிங் போட்டாச்சு. கோவில்ல மதியம் அன்னதானம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நானுமே சாப்பிட்டுட்டு வண்டிக்கு வந்துட்டேன். இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி பங்காளிக. வேலைக்காண்டி வெளியூர்ல போய் செட்டில் ஆனவங்களாம். இவங்க எல்லாருமே வருஷத்துல ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு குடும்பமா ஒண்ணு சேர்ந்து குலதெய்வத்தை வழிபடுறது வழக்கமாவே வச்சுட்டு இருக்காங்களாம். நம்ம ஊர் பக்கமெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு தான் போவாங்க. ஆனா மதுரை, விருதுநகர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கவங்க சிவராத்திரி அன்னைக்கு தான் பொங்க வச்சு கெடா வெட்டி குலதெய்வத்தை சிறப்பா வழிபடுறாங்க. நானுமே நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன். சிவராத்திரி அதுமா சிவனேன்னு தூங்க போறேன். இந்த காட்டுக்குள்ளேயுமே 2 விதமான மரங்கள் இருக்கு. அதோட நன்மைகள் தீமைகளை இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப இருக்க நிறைய பேருக்கு கருவேல மரத்துக்கும் சீம கருவேல மரத்துக்குமே வித்தியாசம் தெரியல. அது என்ன வித்தியாசங்கிறத இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் சீம கருவேல மரம். இது இருந்தா நிலத்தடி நீருக்கு ஆபத்து. இதை உடனே அழிக்கணும்னு பல சமூக ஆர்வலர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் நம்ம ஊர் நாட்டு கருவேல மரம். இதனால மனிதனுக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. இது பல மருத்துவ குணம் வாய்ந்த மரம்னு சொல்லப்படுது. நமக்குமே டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு குழியில போட்டு வந்துடுறேன். பக்கத்திலே சின்ன காம்பவுண்ட் மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அங்க லோக்கல்ல இருக்க ஆம்பளைங்களாம் குளிச்சிட்டு இருந்தாங்க. குளிக்கிறதுக்குன்னே குளியல் தொட்டி கவர்மெண்ட்ல இருந்து தனியா கட்டி கொடுத்துருப்பாங்க போல. இந்த மாதிரி குளியல் தொட்டி கிராமத்துக்கு ஒண்ணு இருக்குன்னு அங்க லோக்கல்ல இருக்கவங்க சொன்னாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி ஊருக்கு ஒரு குளியல் தொட்டியை கட்டி கொடுத்தாங்கன்னா நம்மள மாதிரி டிரைவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானுமே நீட்டா ஒரு குளியல போட்டு வந்துட்டேன். கஸ்டமருமே வந்துட்டாங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து கட்டிட்டு நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். கஸ்டமருக்குமே ஊரோட்டு வர மனசுல போல. சொந்த ஊருக்கே சொந்தக்காரங்க மாதிரி வந்துட்டு போறதை நினைச்சு ஃபீல் பண்ணாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கிராமத்து லைஃப் மிஸ் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஈவினிங் போல நாங்களுமே ஈரோடு வந்துட்டோம். கஸ்டமருமே சேஃபா டிராப் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.